பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து கேட்ட ஒரே கேள்வி பிசிஏ, பிபிஏ அண்ட் பிஎஸ்சி. இப்போ பிஎஸ்சி ப்ரோக்ராம் பத்தி ஒரு பாயிண்ட் கிளியரா சொல்லிடுறேன். பிஎஸ்சி ப்ரோக்ராம் இஸ் a பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ரிலேட்டட் டு எனி டாபிக். ஒரு பிசிக்ஸா இருக்கட்டும், ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கிற ஏற்கனவே கண்டுபிடித்த அனைத்து டெக்னாலஜியுமே ஸ்டடி பண்றது தான் இந்த பேசிக் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் நீங்க எம்எஸ்சி போறதோ பிஹெச்டி போறதோ அடுத்த லெவல், ரைட்? ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவல்ல ஒரு பிஎஸ்சி ப்ரோக்ராம் படிக்கிறதுன்றது ஒரு லேர்ன் டிஃப்ரெண்ட் சம்திங் அபவுட் த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஈவன் தோ மேத்தமெட்டிக்ஸ், ஈவன் தோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு சயின்ஸ் ப்ரோக்ராம் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம். பிசிஏ அப்படின்னா பிஎஸ்சியில பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி அப்டேட் ஆகுது, எப்போ கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி வரப்போகுது, இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம். இதுல என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராமை படிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டிஃபால்ட்டா ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஐடியா, அனலிட்டிக்கல் ஸ்டடீஸ், ஈவன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கணும். அப்பதான் அவங்களால ஒரு சயின்ஸ் ப்ரோக்ராம் படிக்க முடியுன்றது இங்கே சிஸ்டம். ஸோ அந்த குழந்தைங்க மட்டும் தான் எடுக்க முடியும். மேபி ஆர்ட்ஸ் குரூப் எடுக்க முடியாம போகலாம். பட் லைக் பிசிஏ ஆர் பிபிஏ, பிபிஏ வந்து யாரு வேணா படிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சாலும் சரி, கடைசி குரூப் படிச்சாலும் சரி, எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்டுமே பிபிஏ படிக்கலாம். இந்த பிபிஏ ப்ரோக்ராம்ல இருந்து நீங்க என்ன இன்சைட் எடுத்துக்கிறீங்க அதான் ரொம்ப முக்கியம். என்ன எடுத்துக்க போறீங்க? பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிசினஸை எப்படிலாம் ரன் பண்ண முடியும், ஒரு நிர்வாக திறமைகள் என்னவா இருக்கும், நிர்வாகத்தை எப்படி திறம்பட நடத்த முடியும், ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் டெக்னாலஜி என்ன, எப்படி ஒரு கம்யூனிகேட் பண்றது, ஒரு நிர்வாகத்தை எப்படி நிர்வகிக்கின்ற ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம அந்த பிபிஏ ப்ரோக்ராம்ல கத்துக்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, ஐடியாலஜி, இவன் இம்ப்ளிமெண்டேஷன் பிபிஏ வந்து கத்துக்கலாம். பிசிஏ வந்து நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. யார்? ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட் படிக்க ஆசைப்படுவாங்க, ஃபோர்த் குரூப் ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க இருக்கிற எலிஜிபிலிட்டியில வந்து சில கல்லூரிகள் இந்த பிசிஏ ப்ரோக்ராமை கண்டிப்பா வந்து அவங்க படிக்கிறதுக்கு அலோவ் பண்றது இல்லை. ஏன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ கம்ப்யூட்டர் பத்தி கொஞ்சம் அனாலிட்டிக்கல்லாம் வரும். அதனால மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. இங்க நமக்கு மிகப்பெரிய வரம் என்னன்னா, சில பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆர் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா, பிசிஏ ப்ரோக்ராமை நீங்க எந்த குரூப் படிச்சினாலும் படிக்கலாம். ப்ரிஃபரபிளி நீங்க வந்து தேர்ட் குரூப், அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் குரூப் இருக்காங்களா. ஏன்னா இந்த காமர்ஸ் குரூப்பும் இந்த அக்கௌண்டன்ஸ் குரூப் தான் பெருசா நிறைய ஆப்ஷன் யாரும் சொல்றது இல்லை. ஒன்று போனா பிகாம் படிங்க, இல்ல பிகாம்ல இருக்கிற அக்கௌண்டன்சி படிங்க, அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பெரிதாக அவங்க வந்து ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்டடிக்குள்ள வரது இல்லை. நான் 11th படிக்கும்போது நான் ஃபோர்த் குரூப் படிச்சிட்டேன், அப்போ நீ பிகாம் தான் படிக்கணும், பிகாம் தானே இதுதான் போகணும். திரும்ப எங்கேயும் என்னால ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள வர முடியாது சார், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள ஒரு ஜாப்ல என்னால போக முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்து ஒருவேளை ஒரு ஃபோர்த் குரூப் தேர்ட் குரூப் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து டீமை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஒரு பிசிஏ படிக்கணும் சார், ஆனா வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், நல்ல பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் படிக்கிறதுக்கு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி வாய்ப்பு இருக்கான்னு கேளுங்க. கண்டிப்பா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி சில கல்லூரிகள் மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன குரூப்பா இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர்ல கொஞ்சம் அனாலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து பிசிஏ படிக்க வச்சு அவங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப் போறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால பிசிஏ எடுத்து படிங்க. சூப்பரான ஒரு ப்ரோக்ராமு. பிசினஸ் ஐடியாஸ் இருக்கிறவங்க பிபிஏ எடுத்து படிங்க. சயின்ஸ் என்ன கொஞ்சம் நல்லா கத்துக்கணும் அப்படின்றவங்க பிஎஸ்சி எடுத்து படிங்க.